ஜாய்ஃபுல் யோகா சேனல் பார்வையாளர்கள் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். இந்த சேனல்ல நிறைய நம்ம பயிற்சி சொல்லிக் கொடுத்துட்டு வரோம், எல்லாம் செஞ்சு பயன்பட்டு வரீங்க. அந்த வரிசையில் அடுத்தது ஒரு அற்புதமான ஒரு பிராக்டிஸ் பார்ப்போம். கால்சிய சத்து நிறைய கிடைக்கக்கூடியதும், நல்ல ஜீரண உறுப்புகள் நல்ல வேலை செய்யறதும், அந்த இன்டைஜேஷன் ப்ராப்ளம் இல்லாம, அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லாம, நல்ல வயிற்றில் உள்ள உறுப்புகள் எல்லாமே நல்லா சிறப்பா வேலை செய்யறதுக்கான அற்புதமான ஒரு பயிற்சி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எப்போதும் போல உங்க இடது கையில் இனிஷியல் உங்க பேரோட ஆரம்ப எழுத்து போட்டுக்கலாம். போட்டு ஒரு 10 சாதாரண மூச்சு மெதுவாக பிராக்டிஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு அப்புறம் இந்த பயிற்சி தொடங்குறோம். அது எப்படி பண்றது அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். சோ கையில ரொம்ப சிம்பிள். பாக்கி இதை பாருங்க, நடுவிரலை மாத்திரம் நிறுத்தி வச்சுங்க. அது நடு கோட்ல வந்து டச் பண்ணீங்க. நடுவிரல மேல் கோடு கீழ்கோடு இருக்குல்ல, நடு கோட்ல கட்டவரல அந்த நடுக்கோட்ல டச் பண்ணி வச்சுங்க. எட்ஜ் சரி, 2 கையிலையும் டச் பண்ணி வச்சுட்டு பாக்கி வரலாம் உள்ள மடிச்சுக்கீங்க. அப்படியே தொடையில் வச்சுக்க வேண்டியதுதான். தோள்பட்டைகள் தளர்வா, கண்கள் முடியப்படி. இந்த பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்போதும் போல உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய தாத்தா பாட்டி, தாய் தந்தையர், உங்களுடைய குருமார்கள், உங்களுடைய குலதெய்வம் அதுக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு தொடங்குறோம். காலையில ஒரு 10 நிமிஷம், மாலை 10 நிமிஷம் சன்னரக மூச்சு மெதுவா விட்டு பிராக்டிஸ் பண்றோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். சோ வயிறு ஏதோ ஒரு மாதிரி பாராடணும், ஒரு மாதிரி புறப்புறான ஒரு மாதிரி என்னமோ சில சமயம் என்ன பண்ணதுன்னே தெரியாது, ஒரு மாதிரி இருக்கு, வயிறு ஒரு மாதிரி கணக்கணன்னு இருக்கு, ஒரு மாதிரி பொறுமுது, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா அந்த வயிறு பொறுமல், அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அப்புறம் நல்ல ஜீரணங்கள்லாம், நல்ல ஜீரண உறுப்புகள்லாம் வேலை செய்யும். சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை இந்த பிராக்டிஸ் பண்ணலாம். கொஞ்சம் நிதானமா பொறுமையா பண்ண நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ இதை தினமும் பண்ணுங்க. உடலையும் உங்களையும் சிறப்பாக பயனுள்ளதாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.